ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 எடுத்துக்காட்டு 4.13 என்ன கொடுத்துருக்கோம். PQ = 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் Q = 60 டிகிரி மற்றும் QR = 7 சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட முக்கோணம் PQR வரைந்து அதன் குத்துக்கோட்டு மையம் காண்க. என்ன மையம் கொடுத்துருக்காங்க? குத்துக்கோட்டு மையம். அப்படி இப்போ முதல்ல உதவி படம் ஃபர்ஸ்ட் நம்ம போடணும். என்ன போடணும்? உதவி படம். PQRங்கிற ஒரு முக்கோணம் சும்மா ரஃபா வரைஞ்சிருங்க. அளவுகளை குறிக்கணும். PQ = 6 சென்டிமீட்டர்னு மெஷர் பண்ணும். ஆங்கிள் Q தான். அப்போ பாகை மணியை இங்கே வச்சு 60 டிகிரிக்கு நம்ம குறிக்கிறதுனால இந்த இடத்த 60 டிகிரிக்கு மார்க் பண்ணி, அடுத்து QR = 7 சென்டிமீட்டர் இந்த அளவை குறிச்சு. குத்துக்கோடு அப்படிங்கிற செங்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி குத்துக்கோட்டு மையம். எப்படி? செங்குத்து கோடுகள் சந்திக்கும் 3 பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைஞ்சு அந்த 3 செங்குத்து கோடு சந்திக்கும் புள்ளி தான் என்ன மையம்? குத்துக்கோட்டு மையம். அதுதான் இப்போ வரைய போறோம். முதல்ல உதவி படம் இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வரையும். ஃபர்ஸ்ட் ஸ்கேலை வச்சு Pங்கிற பாயிண்ட்டை முதல்ல மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிட்டு Pல இருந்து 6 சென்டிமீட்டருக்கு Qங்கிற பாயிண்ட்டை குறிச்சிடணும். ஜாயின் பண்ணிடணும். PQவை ஜாயின் பண்ணால் எவ்வளோ சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டருக்கு ஒரு நேர்கோடு வரைஞ்சிடும். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? காம்பஸை Qல வச்சு எவ்வளோ டிகிரிக்கு மார்க் பண்ண போகிறோம்? 60 டிகிரிக்கு மார்க் பண்ணிட்டு காம்பஸை எடுத்துட்டு இந்த லைனை நீட்டி விட்டுருவோம். 60 டிகிரி ஆங்கிள் Q தான் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Qல காம்பஸை வச்சு 60 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு QR நீட்டி விட்டுருங்க. நல்லா இந்த கோடை நீட்டி விட்டுட்டு அடுத்து QR = 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ காம்பஸை இங்கே வச்சு முதல்ல பாகைமானியை வச்சு 60 டிகிரிக்கு ஒரு கோணம் குறிச்சிடுவோம். பாகைமானியை எடுத்துட்டு இந்த லைனை நீட்டி விட்டுட்டு இந்த Qல காம்பஸை வச்சு 7 சென்டிமீட்டருக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு ஆர்க் அடிக்கணும். 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிச்சு அந்த ஆர்க்கு இங்கே வந்துடும். 7 சென்டிமீட்டருக்கு நான் ஆர்க் அடிக்கும் பொழுது அந்த ஆர்க்கு இங்கே வந்துடும். ஸோ இப்போ QR 7 சென்டிமீட்டர் ஆயிடுது. ஆங்கிள் Q = 60 டிகிரி ஆயிடுது. இங்கே இதை நீட்டி விட்டேன்னா அது PR சந்திக்கிற இடம் தான் முக்கோணம் PQRன்னு நமக்கு வந்துடும். ஓகே புரிஞ்சா? முதல்ல முக்கோணம் PQR வரைஞ்சிரும். எப்படி? முதல்ல PQ = 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போட்டுறேன். அடுத்து பாகைமானியை இங்கே வச்சு 60 டிகிரிக்கு ஒரு புள்ளியை குறித்து ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். அந்த லைனில் காம்பஸை வச்சு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க QR. ஸோ 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிக்கிறேன். அந்த ஆர்க்கும் அந்த லைனு சந்திக்கிற இடத்த 6 நம்ம மார்க் பண்ணிட்டு அதை கொண்டாந்து Pயோட ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ PQRங்கிற முக்கோணம் நமக்கு கிடைச்சிரும். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட், கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் PQRஐ வரைக. இது படி 1 முடிஞ்சு. அடுத்து படி 2 என்ன செய்யணும்? R மற்றும் Pயிலிருந்து அதன் எதிர்ப்பக்கங்கள் PQ மற்றும் QRக்கு குத்துக்கோடுகள் வரைக. குத்துக்கோடு வரையப்போம். எப்படி வரையப்போம்? ஆர்ல இருக்கு. இந்த ஆர்ல காம்பஸை வச்சு ஏதாவது ஒரு அளவு எடுத்துக்கோங்க. ஒரு அளவு ஏதேனும் ஒரு அளவு எடுத்து அதுக்கு ஆருக்கு எதிர்த்தாப்புல இருக்க பக்கம் இருக்கு இல்லையா, அந்த PQ இருக்கு இல்லையா, இந்த PQக்கு இப்படி ஒரு ஆர்க்கு இப்படி ஒரு ஆர்க்கை கட் பண்ணணும். 2 ஆர்க்கை இப்படி நீ கட் பண்ணிடணும். இப்படி ஒரு ஆர்க்கு இப்படி ஒரு ஆர்க் கட் பண்ணணும். அதே அளவை மாத்தாம வச்சு காம்பஸை இங்க இடத்துல வச்சு இங்க ஒரு ஆர்க் வைக்கணும். இந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு ஆர்க்கு கட் பண்ணிட்டு அது 2 வெற்ற புள்ளிய நீ எதோட கொண்டு போய் ஜாயின் பண்ணணும்? ஆரோட கொண்டு ஜாயின் பண்ணிடணும். ஓகே, அப்ப இந்த PQங்கிற கோட்டுக்கு செங்குத்து கோடு நான் வரைஞ்சிட்டேன். எப்படி? ஆர்ல காம்பஸை வச்சு ஏதேனும் ஒரு அளவு எடுத்து இப்படி ஒரு ஆர்க்கு இப்படி ஒரு ஆர்க்கு கட் பண்ணிடுறேன். திரும்ப அதே அளவை மாத்தாம வச்சு காம்பஸ் இங்க வச்சு இப்படி ஒரு ஆர்க்கு இந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு ஆர்க்கு, இது 2 சந்திக்கிற புள்ளி அந்த புள்ளியை கொண்டு போய் அப்படியே ஆரோட இணைச்சிடணும். ஸோ PQவின் செங்குத்து கோடு வரைஞ்சாச்சு. அதே போல இப்ப QR செங்குத்து கோடு வரையலாம், இல்ல PR வரையலாம், எந்த இதுக்குனாலும் வரையலாம். ஏதேனும் 2 பக்கங்களுக்கு வரைஞ்சா போதும். ஓகே,
இப்ப என்ன செய்ய போறோம்? அடுத்து பியிலிருந்து, இப்ப பியிலிருந்து இப்படி வச்சுக்கோ, ஏதேனும் ஒரு அளவு எடுத்துக்கோ. இங்க காம்பஸை வச்சு ஏதேனும் ஒரு அளவு எடுத்து இங்க ஒரு ஆர்க்கு, இங்க ஒரு ஆர்க்கு எடுத்து அந்த அளவை மாத்தாம அதே காம்பஸ் முனையை இங்க வச்சு அந்த அளவே மாத்தக்கூடாது. இப்படி ஒரு ஆர்க்கு இங்க வச்சு இப்படி ஒரு ஆர்க்கு, ரெண்டு சந்திக்கிற இடத்த கொண்டு போய் எதோட ஜாயின் பண்ணணும்? பியோட ஜாயின் பண்ணணும். ஸோ இது ஒரு செங்குத்துக்கோடு. எதுக்கு? கியூஆருக்கு குத்துக்கோடு. இந்த ரெண்டு குத்துக்கோடு சந்திக்கிற புள்ளியை என்னன்னு வைக்கணும்? ஹெச். அதுதான் குத்துக்கோட்டு மையம். ஓகே, புரியுதா? இவ்விரண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி ஹெச் ஆனது முக்கோணம் பிக்யூஆரின் குத்துக்கோட்டு மையம் ஆகும். அதுதான் ஹெச். ஓகேவா? முதல்ல முக்கோணம் பிக்யூஆர் வரைஞ்சிடறோம். வரைஞ்சிட்டு இந்த பக்கத்துக்கு ஒரு குத்துக்கோடு, இந்த பக்கத்துக்கு ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். அந்த குத்துக்கோடு ரெண்டு சந்திக்கிற புள்ளி தான் ஹெச். ஓகேவா?